ஆண்டவர் வியக்கிற செயல்கள் புரிந்துள்ளார். பிறையினத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அம்மணி எட்வர்ட் பிரான்சிஸ் அமலபுஸ்தம் குடும்பத்தாரால் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றிகளாகவும், வெளிநாட்டில் உள்ள குடும்ப தலைவர் நல்ல சுகத்தோடு வாழவும், பிள்ளைகள் கல்வியிலும் நாட்டிலும் சிறந்து வளரவும், குடும்பத்தில் விலகப்படைந்த சேசு அவர்களின் ஆன்மா இறைவனை தெளிப்பாற்ற கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் என் அன்பு சகோதரனே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மாட்சியை தியானிக்கும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு கடமடைந்த கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் திருச்சபையின் பணிப்பகிர்வு திருத்தொண்டர்கள் நியமனம் பற்றி கூறுகிறது. தொடக்க கால திருச்சபை ஜெபத்திலும் இறைவார்த்தை பணியிலும் திருத்தூதர்கள் கவனம் செலுத்தவும் பந்தி பணி செய்ய 7 திருத்தொண்டர்களை நியமித்தார்கள். இது திருச்சபையில் பணிப்பகிர்வின் அவசியத்தையும் தூய ஆவியின் வழிநடத்துதலையும் நமக்கு உணர்த்துகிறது. 2ஆம் வாசகத்தில் உயிருள்ள கற்களாகிய நாம் அனைவரும் உயிருள்ள கற்களாக இருந்து கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆன்மீக இல்லமாக கட்டப்பட அழைக்கப்படுகின்றோம் என்று புனித பேதுரு கூறுகிறார். கிறிஸ்துவே தலைவர்களாக இருக்கிறார். நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், அரச குலத்துக்கள் மற்றும் தூய மக்களிடம் என்ற மேலான தகுதியை பெற்றுள்ளோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தந்தை இறைவனிடம் சொல்லவிருப்பதை முன்னிட்டு கலைஞரின் ரசிகர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று தொடர்ந்து இயேசு விண்ணகத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன என்றும் நாம் சேர்வதற்கு நானே வழியும் உண்மையும் வாழ்வோம் என்று கூறுகிறார். கிறிஸ்துவை நாம் வழியில் ஏற்று நடக்கும்போது உண்மையை அறிந்து கொள்கிறோம். அந்த உண்மை நமக்கு நிலைப்பாட்டை தருகிறது. நாம் அனைவரும் தந்தையாக இறைவனோடு இணைந்திருக்கவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகில் வாழவும் தேவையான அருளை வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். அன்பிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்களை போலும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். இப்பலியின் பயனாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கவும் வழிநடத்தவும் தன்னுடைய அருளால் ஆற்றலால் நம்மை நிரப்பி நமக்கு வேண்டிய அனைத்து பேர் உதவிகளை நமக்கு வழங்கிடவும் வாரம் முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக நாளாக திகழும் என்று சொல்லி இப்பலியை நாம் சிறப்பாக பலிபீடத்தில் அர்ப்பணித்து வழியாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். மையவெளியை பலியை நாம் தகுந்தமுறையிலே ஒப்புக் கொடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய குற்றமுறைகள், பாவங்கள், பலவீனங்கள் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டியை நாம் அன்றாடுவோம். கண்களை கொடுப்போம். ஆண்டுடைய பிரசனத்தை உணர்வோம்.
நாம் கடந்து வந்த பாதையிலே ஆண்டவர் நம்மோடு உடன் இருந்திருக்கிறார். நாம் இயேசுவோடு உடன் இருந்திருக்கிறோமா? நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்ன அதே வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவர் இருக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? நாம் எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? எப்படி நாம் வாழ்கிறோம்? வேறு நாம் நினைத்து பார்ப்போம். தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்கேயோ தொலைந்து போய் காணாமல் போனாராய் கிடக்கிறேன். என்னை தேடி வரக்கூடிய அந்த அனுபவத்தை நான் பார்க்கிறேன். என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவியாக என்னை தோளில் சுமந்து கொள்ள இதோ உம்மிடத்திலே நான் வேண்டுகிறேன். என் பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் உம்முடைய ரத்தத்தால் கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். நீ காட்டும் பாதையிலே நான் என்னாலும் பயணிக்கிறேன். அது என்னாலும் பேச்சு நிலங்களாக இருக்கிறது என்பதை நான் காரணம் காணும். எனவே ஒப்புக்கொள்கிறேன் தகப்பனே, நிறைய இயலாமை, பலவீனம், கண்மூடித்தனமான வாழ்க்கை முறைகள், கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், கண்மூடித்தனமான வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள், இதில் விழுந்து பல நேரங்களிலே பல மாயைகளில் நான் சிக்குண்டு என் வாழ்க்கையை நான் வீணடித்திருக்கிறேன். என்னை மன்னிங்க தகப்பனே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எதிர் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எதிர் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் இளைப்பாறுமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் இளைப்பாறுமே. வழிகாட்டும் வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எதிர் வாரும். எல்லோரும் வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எதிர் வாரும். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொல்ல இறைவன் இதனாலே நாம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியின் பயனாக நம்மை அரவணைத்து முத்தமிட்டு, வா மகனே, என் பின்னே வா என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார். எனவே நாளிலே சிறப்பாக இந்த புனிதப்படுத்தக்கூடிய தண்ணீரின் வழியாக, உப்பு கலந்த தண்ணீர் வழியாக நம்மை புனிதப்படுத்த போகிறார் என்ற உணர்வோடு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, என்னை புனிதப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேண்டி இந்த புனிதப்படுத்துகின்ற திருப்பலி கல்வியில் நாம் சிறப்பாக பங்கேற்போம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்மக்களின் வேண்டுதலை கனிவாய் கேட்டரும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும், அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைக்கும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது ஒரு ஆசியை நிறைவாக பொழித்தரணும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தி, உமது இரக்கத்தின் கல்வியாகவும் இத்தண்ணீரை அமைத்தி, எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம் மக்களின் அடிமை தலைவரை அகற்றினீர்,
பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதுபடியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை வடிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்படைக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினை வரிசையுடையாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய உம்மை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி செய்கிறாங்க. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாது வழிநடத்தி காத்திருவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்பணி கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. Amen.
இவ்வாறு புனிதத்தினம் முழங்கினார். நீர் புதுப்பிக்க திருமணம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4 1 முதல் 7 முடியுள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது வேத மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பகுதியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முன்னிறுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும்படி ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் நண்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியாரும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்போம் என்று கூறினர். பிறரால் கூறியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்னபா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 33. நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீரோ அவரை கொள்வது பொருத்தமானதே. யாரை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நனவு யாரினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள்.
இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குழுக்களின் கூட்டத்தினர், திருக்குறள் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறுதி வசனங்கள் 4 9 முடிய. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கடாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதவி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இடமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியால் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய பொருட்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக வேண்டும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பொருத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைகள் ஆயிற்று. மற்றும் அது இடதுதல் கல்லாகவும் தடுக்கி விட செய்யும் கல் பாதையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுப்பீர்கள். இதற்கென்னே அவர்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச பொருட்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியத்தக ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
1 12 முடிய. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தேன், திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுபிடிக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரை தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்புவே, இப்பொழுது காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தை பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னுடைய நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் குறிப்பாக்குகிறேன். ஆண்டவருடைய பேரன்பும் பேரிரக்கமும் நம்மை ஆட்கொண்டு அவர் காட்டு பாதையிலே நாம் பயணித்து இந்த மன்னக வாழ்வை வளர்த்திருக்கிற வாழ்த்துகிறேன். இறைவன் தாய் வழியாக பெரியனாய் அன்னை வழியாக ஆஸ்வாதங்களை நல்கொலைகளை நமக்கு நிறைவாக வழங்கி நம்மை வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வாராக. கேள்வி கேட்கலாமா? நீங்க ரெடியா? சரியான பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்லணும். கேட்கலாமா? பொழுது ரெடியா? நமக்கு பாதை யார்? நமக்கு பாதை வழி யார்? ஈஸியான கேள்வி சார். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, சரிங்களா? ஆனால் உண்மை நான் சொல்றேன், இயேசு பெரிய மாதா மாதா ஒரு சிலதான் ஒரு சில தனிப்பட்ட பக்தி வச்சிருப்பீங்க. புனிதனுடைய பக்தி, அந்தோனியன் மனசு நம்ப இப்படி எல்லாம் சொல்லணும். ஆனா உண்மையா
என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்போம் என்று சொன்னால் அது நாம் சரியாக பதில் சொல்லிவிட முடியுமா? பதில் சொல்லிவிட முடியுமா? ஆனால் இறைவன் அழகான வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை? நானே வழியும் உண்மையும் வாழ்வும். நிறைய இடங்கள்ல நானே நானே சொல்லியிருப்பார். என்னதான் சொல்லியிருப்பார்? நானே 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 ராஜ செடி, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அப்புறம் நானே 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 இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். அழகான வார்த்தை போன வாரம் வாசிக்கிறோம். நானே நல்லா எனக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். நானே வாயில் வாங்கியும் சொல்லியிருப்பார். என் வழியாய் நுழைவோ, என் வழியாய் நுழைவோ என்ன செய்வாங்க? நிறைய வாழ்வை பெற்றுக்கொள்வார். இயேசுடைய அந்த பாதை, இயேசுடைய நுழைவாய், இயேசுடைய வாழ்க்கை என்ற அழகான சித்தாந்தங்கள், இயேசுடைய அழகான நிலைப்பாடுகளில் யாரெல்லாம் உள்ளே நுழைய பயணிக்கிறார்களோ ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு நல்ல ஆயனாக திகழ்கிறார். அவருடைய பாதையில், அவருடைய வழிகாட்டுதல நாம் பயணிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டக்கூடிய அழகான ஒரு ஆயம். சரிங்களா? எனவே ஆண்டவர் தான் எனக்கு பாதை. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோன்னா ஒரு சின்ன அந்த காரணத்துக்கு சொல்லுவோம். என்னது? என் வழி இப்படி டயர் போயிட்டு இருந்துச்சு. சின்ன பொழுது கூட்டிட்டு வந்து சொல்றான் அப்படின்றான். என்னது? என் வழி அப்படின்னு. அதை போல ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும், இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கும் வழி யாரா இருக்கணும்? மற்றவருடைய பாதையை, மற்றவர்கள் காட்டும் பாதையை, மற்றவர்கள் காட்டும் பாதையில ஒரு கிறிஸ்தவன் பயணிப்பான் என்று சொன்னார் அது எந்த அளவுக்கு காத்து பிடிக்கும் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் அவை கொண்டு போகும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடுது, புருட்டுத்தனமான நம்பிக்கை, சித்தாந்தங்களை கொண்டு பயணிக்கக்கூடிய தலைவன் யார், தலைமை யார் இல்லை, நான் நம்புகிற கடவுள் யார், நான் நம்புகிற இறைவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய இயற்கை என்னை புரிந்து கொண்டு அதில் நாம் பயணிக்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையில் வெற்றியும் உயரும் ஆசீர்வாதங்களை கடவுள் நிர்வாகி கொடுக்கிறார். கொடுப்பதை பார்க்க முடியும். அதனால்தான் யாரெல்லாம் இயேசுவின் பாதையில் பயணித்தார்களோ, யாரெல்லாம் கடவுள் பாதையில் பயணித்தார்களோ, தங்கள் வாழ்க்கையில் அழியாத செல்வமாக கடவுளுடைய உரிமை சொத்தாக அழகாக அவர்கள் வாழ்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நாட்டிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு அன்பு மக்களுக்கும் ஆண்டவராமே பாதையாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவே பாதை என்று ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய மக்களாக வாழவே முடிச்சு நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அவர் காட்டும் பாதையிலே நாம் பயணிக்கக்கூடிய மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே அவர் காட்டும் பாதை, அவருடைய பாதையை பயணிக்கக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய பணி என்ன?
மூன்றாவது பேயை ஒட்டும் பணி, அதாவது சமூக பணி. சரிங்களா? ஒன்று போதிக்கும் பணி, இரண்டாவது அர்ச்சிக்கும் பணி, அல்லது சமூக பணி. சரிங்களா? போதிக்கும் பணி என்பது போதிக்கும் பணி அது சமூக பணியாக மாறும். இன்னைக்கு முதல் மாசத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அழகாக கிறிஸ்தவ அமைப்பு இயேசு மக்கள் இயேசு பின்பற்றுகிற சீரர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இயேசு பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். அப்பெல்லாம் என்ன நடந்தது? நம்முடைய உடைமைகளை கொண்டு வந்து பொது உடைமையாக வைத்து எல்லாத்தையும் அவர்கள் விற்று பொது உடைமையாக வைத்து அதில் தான் அவர்கள் எல்லா மக்கள் எல்லா குடும்பங்களும் பெயரை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ பாருங்க, கிறிஸ்தவம் யூத மக்களுக்கு மட்டுமல்ல, யூத மக்களுக்கு மட்டுமல்ல, அடுத்த கட்ட நிலைக்கு அடுத்த கட்ட ஏரியாவை கடந்து போகிறது. அடுத்த கட்ட நிலையை யூதம் தலைவிய அதற்கான முதல் வருஷத்துல வாசிக்க என்னது? யாருக்கு எங்களை கண்களை எங்களுக்கு பராமரிக்கலைன்னு சொல்றாங்க. நம்முடைய அதாவது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அதுவே பாருங்க. அப்பவே இந்த கைப்பெண்கள்லாம் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைப்பெண்கள் புறம் கவனிக்க வேண்டும், அவரை பராமரிக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பவே அதிகமான திருச்சபையிலேயே வேறொன்றிருக்கிறது. அப்பவே ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட தந்தையை முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முன்னிறுத்தினர். எபிரேய மொழி பேசக்கூடியவர்கள் யாராவது யூதர்கள் கிரேக்க மக்களுக்கு மாறி கிரேக்க மக்களுக்கு இயேசுவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ காலகட்டத்தில் போல் வழியாக அவருடைய ஏராளமான ஆஸ்வாதங்களை எண்ணற்ற கிறிஸ்துவின் வழியாக அப்படியே பரவி பாய்ந்த ஒரு நிலையில் அன்பிற்கினியவர்களே அழகாக அங்கே ஒரு அறிவுரை விடுக்கப்படுகிறது. எங்களுடைய கைப்பெண்களும் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவுரை விடுக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அழகாக எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல முதல் வரக்கூடிய ஆள் யார் தெரியுமா? நற்சான்று பெற்றவர்கள் யார் தெரியுமா? யாரு? சேவான். சேவன் நமக்கு தெரிகிறது. சேவனை பற்றி வரலாறு நமக்கு தெரிகிறது. மற்றவர்களை பற்றிய வரலாறு நமக்கு பெரியதாக தெரியவில்லை. சேவானையும் பிலிப்பு, பிரகோ, நிக்கானோ, தீமோன், வர்மனா, யூதம் தழுவி அந்தியோக்கு நகரத்தை இக்கோலா அதெல்லாம் தெரியுமா? தெரியும். சேவான் பாருங்க, அவர் சமூக பணி கவனிக்கக்கூடிய பணிகளும் கடந்து அவர் என்ன செய்ய போகிறார்? போதிக்கும் பணிகளில் அறிந்து விடுகிறார். அவருடைய விளைவு என்ன அப்படிங்கிறத இங்கே முதல் முறையாக இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு வேத சாட்சியாக மாறுகிறார். அதுதான் பார்க்கிறோம். இயேசு காட்டும் பாதை அன்பிற்கினியவர்களே அழகான பாதை. அந்த பாதையை பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக சமூகத்துக்கு அக்கறை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். சமூகத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய மக்கள் தான் இயேசுவை பாதையில் போக முடியும். இயேசுவை பாதையில் போக அவர்கள் கடந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கடந்து சிந்திக்கக்கூடியவர்களாக எல்லாரும் கடவுளுடைய அன்பு மக்கள், எல்லாரும் கடவுளுடைய அன்பு குழந்தைகள், எல்லா ஏழைகளும் எளியவர்களும் கண்டி படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை மக்களும் கடவுளுடைய அன்பு மக்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் பொது நலனை விரும்பக்கூடிய மக்களாக மாறும். அந்த தன்மையை தான் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாளிலே நமக்கு அதை கொண்டிருக்கிறார். அதைத்தான் விடுவிக்கிறார். எனவே சமூக அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம், ஒரு திருக்கூட்டம் அவர்கள் எல்லாரும் இருக்கணும் என்று சொல்லிதான் ஆண்டுடைய நிலைப்பாடு, ஆண்டுடைய அழகான அறைகளும் அதுதான். நாளிலே சிறப்பாக நாம் சிந்தித்து பார்த்தோம். அப்படி இயேசுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு ஆஸ்வாதம் உண்டு. மிகுந்த ஒரு பெரிய அழகான ஒரு இயேசுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய
பயணிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் தரும் ஒரு அழகான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசுடைய பாதையை பயணிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் தருகின்ற ஒரு அழகான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னது? நிறை வாழ்வு பெற்றுக் கொள்வார்கள். ஆனா நம்பிக்கையுடைய இயேசு பாதையை இயேசு காட்டும் பாதையை பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் அந்த பாதையை பயணிக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துல இயேசுடைய பாதையில ஒரு சில இடத்துல பயணிக்கிறப்படும் மனசோர்வுகள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், வீழ்ச்சிகள் நிறைய பற்றி பொருள் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் நிறைய வரும். ஆனால் அந்த இடத்திலே இறைவன் தான் நமக்கு உற்சாகமும் உத்வேகமும் உதவியும் வழிகாட்டுதல் கொடுத்து இறைவனை வெளிப்படுத்துவதற்கு வாழ்க்கையை நம்ம காணலாம். எனவே நாளிலே சிறப்பாக நம்ம சிந்தித்து பார்ப்போம். எனவே நம்முடைய சொற்கள், செயல்கள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவையாக இருக்கும். இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அது என்னாலும் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதாக, நிறைவான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை பலமாக நம்புவோம். ஆண்டவருடைய வழிகாட்டுதல் என்னால் நாம் பயணிப்போம். ஆண்டவர் என்னால் ஆஸ்வதித்ததை வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வாராக. ஆமென். அனைவரும் தெரிஞ்சு நம்முடைய நம்பிக்கையை நாம் அதை செய்வோம். என்னாலும் நறுமணம் தைலம் கொண்டு அவர்கள் அர்ச்சிக்கப்பட்ட மக்களாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக என்னாலும் வாழ்கிறார்கள். அவருடைய சொல்லும் செயலும் இயேசுவை என்னாலும் பிரதிபலிக்கக்கூடியதாக திகழும் என்பதனை நாளிலே நச்சின் வழியாக நாம் அழைப்பு கொடுத்த இறைவன் நம்முடைய
நம்முடைய வேண்டுதல் தேவைகள் நாவற்றுக்கும் அவர் செவிசாய்க்கிறார் என்று உணர்வோடு நம்முடைய வேண்டுதல் தேவைகளை அவருடைய மாதத்தில் வைத்து மன்றாடுவோம். இறைவேளையிலும் இறைவார்த்தை பணியிலும் நிலைத்திருப்பதுவே தங்கள் தலையாய பணி என்பதை உணர்ந்து திருத்தொடர்களை தெரிவு செய்த திருத்தூதர்களைப் போலவே இன்றைய திரு அவையிலும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் இறையாட்சி பணியை சிறமேற்கொண்டு செயல்பட தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசரே இறைவா, நாளை விடுகின்ற போது நல்லாட்சி பெறுவதற்கான தேர்தல் முடிவுகள் வர வேண்டும் எனவும் சமய சார்பற்ற சமூக நீதியை பேணுகின்ற நல்ல அரசுகள் அமைவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் உலகமெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் அதற்காக உலக தலைவர்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றுரைத்த இறைவா, என் குடும்பங்களும் என் பிள்ளைகளும் இளையோரும் உண்மையை தங்கள் வழியும் உண்மையும் வாழ்வுமாக கொண்டு தங்கள் கல்வி, திறன் வளர்ப்பு, பணியமர்வு, எதிர்காலம் ஆகியவற்றை கவனத்துடன் செயல்படவும் ஒளிமயமான எதிர்காலம் அவர்கள் எல்லோருக்கும் அமைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் எங்களை இருளுகின்று தமது வியத்தக ஒளிக்கு அழைத்துள்ளவரை மேன்மையிட்ட செயல்களை அறிவிப்பது எங்கள் பணி என்பதை உணர்ந்து திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட பொது குருத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்ற தேவையான வரம்பல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை பலிப்பிடத்தில் மாளிகை பாடோடு கொடுத்து செய்வோம். அமர்வோம். உங்களுடைய பலியானது எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தான் எங்களை ஒரு உன்னதமான ஒரே இறையில் பங்கு பெறச் செய்தருள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் மது உண்மையை அறிந்துள்ள நாங்கள் உம்முடைய இறையில் எந்நாளும் தகுதியான செயல்களால் நாங்கள் உண்மையை எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை மெய்யாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தான் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையில் மெய்யான வழியில் முற்கால வழிகள் நிறைவர செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர்கள் மக்களுக்கின்றனர். அவ்வாறே அவர்கள் மீட்போர் அதிகாரம் உள்ள தூதர்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து வாழி முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது. உலகம் படியேற்று கண்களை மூடி ஆண்டவரோடு நாம் உரையாடல் செய்வோமே. ஆண்டவரோடு நாம் பேசுவோம். வாரத்தின் முதல் நாளாகிய நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை எனக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாயே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்வோம். என்னுடைய இன்ப துன்பங்களில் உடனிருந்து பயணிக்கக்கூடிய இறைவண்டியே ஆண்டவரே, குறிப்பாக நோயுற்று மனம் கலக்க முடிகிற பொழுது, பல நேரங்களிலே குழப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது, ஆண்டவரே என்னோடு உடன் இருப்பவர் நீரே, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீரே பாதை காட்டும், உன் பாதையில் நான் பயணிக்கிறேன் என்பதை என் சொல்லிலும் செயலிலும் நான் வெளிப்படுத்த, குறிப்பாக என்னுடைய செயல்கள் எல்லாரையும் அரவணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அது மாறணும் என்று சொல்லி வேண்டுவோம். யாரையும் வெறுக்காது, ஒதுக்காது, இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டியவன், இவன் என் ஜாதி, இவன் என் இனம், இவனின் உறவு என்று சொல்லி வெறுப்பெல்லாம் நாங்கள் அகற்றி, ஆண்டவரே எல்லோரும் அன்பு மக்கள், குறிப்பாக ஏழைகள், எளியவர்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்கள், சமூகத்திலே போராடக்கூடிய எளியவர்கள், வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், எல்லாரையும் நான் என்னால் என்ற அளவுக்கு நான் அரவணைக்கணும். அவர் வேண்டிய உதவிகளை செய்ய, குறிப்பாக கைப்பெண்களை நான் ஆதரிக்கணும். அவர்களை ஒரு பொழுதும் தவறாக பேசாமல், ஒதுக்காமல், அவர்களை என் வாழ்வில் அவர்களை மையப்படுத்தி, சடங்கு சம்பிரதாயங்களில் அவர்கள் மையப்படுத்தி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி வேண்டுவோம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அனுமதி வேண்டுவோம். ஆண்டவருடைய ஆஸ்வதிக்கப்பட்ட பலி அதுதான், ஆஸ்வதிக்கப்பட்ட பலி பொருள் அதுதான். நம்முடைய செயல்
உங்களுக்கு வந்த செயல்களுக்குமே என்று சொன்னால் அதுதான் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வு. அந்த வாழ்வில் தான் உண்மை இருக்கிறது, அந்த வாழ்வில் தான் பயணம் இருக்கிறது, அந்த வாழ்வில் தான் வெற்றி இருக்கிறது. நாளில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம் என்றாலும், ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம், நீ காட்டும் பாதையை நான் பயணிக்கணும். உங்களுடைய அருளையும் ஆசிரியை எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கும் என் கிராமத்திற்கும் உண்மை நம்பிக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த பங்கில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் நீரே இந்த அனுமதியை தந்தரும் என்று சொல்லி வேண்டுவோம். நீயே எமது வழி, நீயே எமது மொழி, நீயே எமது வாழ் இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ் இயேசையா. நீ மெய்யாகவே உரியவர், நீ மெய்யாகவே பேரெடுத்து கொள்ளக்கூடிய தகவல், நீ மெய்யாகவே மக்களாகி எங்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அன்பு தகவல் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உங்கள் அன்பு மக்களாகி எங்கள் ஒவ்வொருவர் மீதும், ஏழையவர் மீதும் ஏழை எளிய கைவர்கள் மீதும் உடைய தூய ஆவி வல்லமையை பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாற்றமாக. இயேசு பாடுபடுவதற்கு கணிந்து தம்மை கைவிரித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தியதை விட்டு தாம் சிறு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே கிண்ணத்தை எடுத்துமே ஒரு நன்றி முறைத்தால் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரப்புகள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கேற்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தையும் மக்களுடைய தூய ஆவியார் ஒன்று சேர்க்க ஏற்பட உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் வரைக்கும் எடுத்து அவை எண்ணெய் கொண்டிடும். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அன்னோடு அவை அன்பு பெறச் சேரணும். தந்தை நாளிலே வழியிலே பெற்றுக்கொள்ளப்படுகின்ற குடும்பத்திலே கனிவோடு கண்ணோக்கும் ஆஸ்வதி உடைய நலன்தான் அதற்குடைய தேவையை அனைத்து நிறைவேற்றிக் கொடுத்து நடத்துகிறாக. உயிர்த்தல் நிறுவனங்கள் சகோதர சகோதரை குறிப்பாக நாளிலே பழைய அனைத்து ஒரு ஆன்மாக்களின் இறக்கத்துள்ளதை பொருந்து மொத்தமுடைய ஏற்றுக்கொள்மைகள் நடக்கின்ற இறக்கமாய்
கடவுளை கண்ணித்தாயம் ஆட்சிக்க மரியா பிரியனாய் அன்னை அவருடைய கணவரான யோசிப்புடைய திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகந்து வாழ்ந்த அறிவுள்ள நிறைவாழ்வை கொடுத்து நிகழ்ச்சி உன் திருமணி கிறிஸ்து வழியாக குழந்தைக்கு வரவர உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அவருடைய ஆண்டுகள் நாம் வருவோம். அவருடைய ஆண்டுகள் என்ன செய்யணும்? ஆகியவரை பொருளுக்கு நாம் செவி சாய்க்கணும். இப்போ நாம் அழகாக குழப்பமான நிலையில, கலக்கமுற்ற நிலையில சும்மா எப்படியே விட பயணிச்சக்கூடாது. குழப்பம் வருகிற நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கப்படணும். ஆண்டவர் காட்டுவார், பாதை காட்டுவார். இந்த பாதையை பயணி என்று சொல்றாங்க. அதான் கலக்கப்படாத, கலங்காத அப்படின்னு சொல்வது நீங்கள் முதல் நீங்கள் லட்சியத்தை தொடர்ந்து பார்க்கிறதான் இருக்கிறேன். எனக்கு குழப்பமுற்ற நிலையில ஏதோ ஒரு வழியை பாதை எடுத்து தேர்ந்தெடுத்து என்ன சொல்லக்கூடாது? வீழ்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டுடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அன்றாடக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டை வழிகாட்டில் பயணிக்கக்கூடிய மக்களாக திகழ வேண்டி ஆண்டு பேசி கற்றுக்கொடுத்த சப்த பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலை ஆண்டவரை தீவுகள் அனைத்து நான் விடுவிக்க பற்றியாக வாழ்ந்து மேலான அன்பின் இறக்கத்தை நாங்கள் பெற்று மகிழ்ந்து ஒரு இறக்கத்தின் உதவியால் நாங்கள் அன்பிலும் அமைதியும் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் பயணிக்க வாழ ஆண்டவரே ஒரு ஆசையை இப்பலியின் வழியாக தந்தருகிறாக. என்றது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய வழிகாட்டுதல், அவருடைய உடனிருப்பு, அவர்களுடைய அமைதி உங்களோடு என்று எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. பொறுப்பு பெறுவதையும் அமைதியை நாம் பயிற்றுக் கொள்வோம். இவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார். இவருடைய வழியில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள், நிறைவான வாழ்வை அனுபவிக்கிறார்கள். அதுதான் உண்மை என்று தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெறுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த நற்கொடை உலகின் வழியாக ஆண்டவர் நம்மை தேற்றவும் வழிநடத்தவும் ஆஸ்வதிக்கவும் வருகிறார். நாளிலிருந்து நாளில் அழைக்கப்பட்ட
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கருதியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். பல்வேறு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். மிடலிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைநீர்களால் நீரை செய்த மக்களோடு கனிவாய் நங்கியிருக்க வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து மாறி புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்னை தாயார் பெரியதாய் அன்னையுடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள என் தாயே, இதோ உன்னிடம் நாங்கள் வந்தோம். உமது பாதசயனத்திலிருந்து எங்கள் கட்டளை கேட்கிறோம். மாற்றப்பட்டதாக உலகில் ஒருவரும் திருப்பிவிடத் தேற்றுகின்றனர்.
நின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை கேட்கறியாமல் தயாபடியே எங்களுக்கு தாயே ஆமென். துர்த்தரித்த மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உங்கள் அடைக்கலமாக ஒழுகுந்தோம். பாவிகளாகிய எங்கள் மீது இரக்கமாய் இருந்து உங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் காட்டும் பாதையில் பயணித்து ஆண்டு கட்சிகள் தீட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. திருமண அறிவிப்பு. நமது பங்கு கொடுங்கோவையில் இருக்கும் தாமஸ் ரீதா இவர்களின் மகன் நிதிஷ்கும், நமது பங்கு கொடுங்கோவையில் இருக்கும் செங்கோல்ராஜ் லாசர்லதா இவர்களின் மகள் ஜோவிகா பெட்சிக்கு 3வது அறிவிப்பு. நமது பங்கு கொடுங்கோவையில் இருக்கும் சின்னப்பன் வெர்ஜினியா மேரி இவர்களின் மகன் அருள் ஜோதிக்கும், ஆவுடை பொய்கை பங்கு தப்பிப்புறத்தில் இருக்கும் செங்கோல் அருள் மேரி இவர்களின் மகள் பெண்ணிலாவிற்கு 3வது அறிவிப்பு. நமது பங்கு புலியாடில் இருக்கும் அருளானந்து வணக்க மேரி இவர்களின் மகன் ராஜாவிற்கும், நகரிகாத்தான் பங்கு நகரிகாத்தானில் இருக்கும் ஆரோக்கியதாஸ் அருள் ஜோதி இவர்களின் மகள் ஜெயலிசிக்கு இது முதல் அறிவிப்பு. இதில் கிணங்களுக்கு பங்கு பணியாளரை அனுப்புவோம். 3/5/2026 ஞாயிறு அறிவிப்பு. இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இன்று மாலை கொடுங்காவையில் புனித வண்ணத்து சின்னப்பர் திருத்தலத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு திரு செபஸ்தியார் கோவிலில் திருப்பலி நடைபெறும். அன்று மாலை கொடுங்காவையில் புனித வண்ணத்து சின்னப்பர் திருத்தலத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு கொடுங்காவையில் புனித வண்ணத்து சின்னப்பர் திருத்தலத்தில் நமது வேத ஆயர் ஆனந்தம் அவர்கள் தலைமையில் திருவிழா திருப்பலி தொடர்ந்து புனிதரின் தேர்ப்பவனி நடைபெறும். எனவே அனைத்து இறை மக்களும் பங்கெடுத்து ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 6ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணிக்கு புனித வண்ணத்து சின்னப்பர் திருத்தலத்தில் திருவிழா நிறைவு திருப்பலி கொடியிறக்கம் நடைபெறும். 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை கருமொழியில் கொடியேற்று திருப்பலி நடைபெறும். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பங்குத்தலத்தில் திருப்பலி நடைபெறும். அன்று காலை 10 மணிக்கு கொடுங்காவையில் திருமண திருப்பலி நடைபெறும். அன்று மாலை அரையணியில் திருவிழா திருப்பலி நடைபெறும். 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு பங்குத்தலத்தில் புனித பெரிய நாயகி அன்னையின் நவநாள் திருப்பலி நடைபெறும். அன்று காலை 10 மணிக்கு கொடுங்காவையில் அருள் சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்கு ஜூப்ளி மாஸ் நடைபெறும். அன்று மாலை கருமலையில் திருவிழா திருப்பலி நடைபெறும். 10ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு. வருகின்ற வாரம் திருப்பலி சிறப்பிப்போர். முதல் திருப்பலி மிக்கேல்பட்டி இறை மக்கள், 2ஆம்
திருப்பலி புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகள். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த கடமனைகள் கிராம இறைமக்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். புதுநன்மை பெற இருக்கின்ற பிள்ளைகள் 4ஆம் தேதி நாளை முதல் புதுநன்மை வகுப்புகள் ஆரம்பமாகும். பெயர் பதிவு செய்தவர்கள் இந்த வகுப்பில் பங்கெடுக்கவும். காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். குடிநீர் கொண்டு வரவும், குடும்ப அட்டை எடுத்து வரவும். வருகின்ற வாரம் வணக்க நாட்களை சிறப்பிக்கின்றவர்கள் திங்கட்கிழமை திரு ஜி அருணானந்த விக்டோரியா ராணி, செவ்வாய்க்கிழமை திரு வி ஜோசப் பெர்னாண்டோ டெய்சி, புதன்கிழமை திரு இமானுவேல் செட்வர்த் மேரி, வியாழக்கிழமை திருமதி ஆமடி ஹிருதயராஜ், வெள்ளிக்கிழமை திரு எஸ் எம் ஆரோக்கியசாமி ஜெயராணி, சனிக்கிழமை திரு எஸ் எம் எஸ் ஜோசப் ஸ்டெல்லா, ஞாயிற்றுக்கிழமை திரு எஸ் எம் பிரதிசாமி பவலா மேரி அவர்கள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 3668. அன்பிற்குரியவர்களே, நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நம்முடைய பலசனத்துடைய திருத்தலத்தில் சிறப்பாக திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த ஆண்டும் நம்முடைய மனசின பிறகு நாம் சிறப்பாக திருவிழா எடுத்து நாம் கொண்டாடி புனிதருடைய பாதுகாப்பை பெற்று மகிழ்வோம். எனவே அனைத்து மக்களும் தவறாது திருவிழாவிலே திருப்பலியிலே 1000 நடைபெறக்கூடிய திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்க மன்றாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுமை இருக்கக்கூடிய பிள்ளைகள் தவறாது வகுப்பிற்கு வர வேண்டும். ஜபங்கள் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபங்கள் மற்றும் அருளையாளர்களை பற்றிய தகவல்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு புதுமை வழங்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை புதிதாக புதுமை பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தகுந்த தயாரிப்போடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் ஒரு ஒத்துழைப்பு வழங்கிட அன்போடு வேண்டுகிறேன். காலையில் 9 மணிக்கு வகுப்புகள் ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு அது நிறைவு காணும். சரிங்களா? 12:30 மணிக்கு நிறைவு காணும். உடனே மதிய உணவுக்கும் வீட்டுக்கு வந்து விடலாம். அந்த பிள்ளைகள் அதில் எவ்வளவு நீங்கள் பிக்கப்பட்டீங்களோ வீட்டில் நீங்கள் தயாரிக்கணும். அதாவது புதுமை வகுப்புக்கு வரும்பொழுதுதான் ஜெபம் கற்றுக்கொள்ளவில்லை. புதுமை வகுப்புக்கு வருவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? ஜெபங்கள் தெரிந்து கொள்ளணும். மற்றவைகள் பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு தான் நேரம் பற்றி ஜபங்கள் எல்லாம் பிள்ளை கற்றுக்கொண்டு பயணிக்க அன்போடு வேண்டுகிறேன். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அன்னை ஆலய புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். எனவே வருகிற நாட்களில் இனிமேல் திருப்பலியானது நம்முடைய பழைய பள்ளிக்கூடம் வகுப்பட்டையில் சிறப்பாக திருப்பலியானது நடைபெறும். எனவே அதனால் இன்றைய நாளில் பெரியவர்கள் மற்றவர்களாக என்ன செய்யலாம்? சிறுவர்கள் எல்லாம் இறக்க வேண்டும். சற்று பதிவு செய்திட அன்போடு வேண்டுகிறேன். எனவே சிறுவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்ம வகுப்பட்டையில் வைத்து சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தவும். புதுப்பிக்கும் பணிகளுக்கு தாராளமாய் நல்ல வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாய் உதவி செய்து அன்னை தாய்மையார் பிரியனாய் அன்னைக்கு நான் ஏற்ற உதவியை நான் செய்கிறேன் என்று முன்வந்து ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொன்னால் உதவியாக இருக்கும். எனவே விசிறிகள், லைட்டு, வெளிச்சம் நிறைய வேலைகள், நிறைய தளங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் அதற்குரிய 1.5 கோடி செலவாகும் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே தாராளத்தோடு நீங்கள் உதவி செய்து இந்த பணியை விரைவுபடுத்திட உதவும் தரங்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நம்மை நிறைவாக ஆசிரிப்பார். நன்றி. அனைவரும் படியிட்டு அத்துணை ஆண்டவரை நாம் கொடுப்போம். நிலையான தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசு புகழ்